ஸோ ஜென்ரலாக ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸஸ் அப்படின்னு வரையில் நம்மளுக்கு சாய்ஸஸ் நிறைய இருக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச பிராண்ட்ஸ் கிட்டேருந்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப பட்ஜெட்டாக ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் பற்றி பார்ப்போம். ஷாமியோட Mi Box S. ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த Mi Box S பற்றி பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய ஸ்மார்ட் டிவிஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். கடைசி ஒரு வருஷமாக நிறைய பிராண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற டிவி, இப்போ எனக்கு பின்னாடி உள்ள டிவியில் ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குது. பட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற டிவியில் ஆண்ட்ராய்ட் டிவி கிடையாது. அதில் ஏதோ ஆப்ரா ஸ்டோர் வரும், அதை யூஸ் பண்ணதே கிடையாது, செம மொக்கையாக இருக்கும். பட் நான் ஆண்ட்ராய்ட் டிவி NVIDIA ஷீல்ட் மூலமாக HDMIயில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், உங்கள்கிட்ட ஸ்மார்ட் டிவி இருக்கா? நீங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை வேறு ஏதாவது இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறீங்களா? ஸ்மார்ட் டிவியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ பேசிக்காக எல்லாரும் ஒரு வருஷமும் டிவி வாங்குறதில்ல. மேபி ஃபோன் ஸ்விட்ச் பண்ணலாம், பட் டிவிஸ் பண்ண மாட்டோம். டிவிஸ் ஜென்ரலாக வாங்கினா ஒரு 6-7 வருஷமாவது மினிமம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கையில் பழைய டிவி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் மேபி உங்கள்கிட்ட ஸ்மார்ட் இன்டர்ஃபேஸ் இருக்காது. ஸோ திருப்பியும் இருக்கா இல்லையா என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் டிவி இல்லைனா அப்போ ஒரு டெடிக்கேட்டடான ஸ்ட்ரீமிங் பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு Mi Box S மாதிரி உள்ளது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை யூஸ் பண்ணி ஸ்மார்ட் இல்லாத டிவியை ஸ்மார்ட் டிவியாக நம்ம மாற்ற முடியும். ஸோ முதல்ல இப்போ நம்ம பேசிக்ஸ், பில்ட், டிசைன், சைஸத்தில் ஆரம்பிப்போம். இது கொஞ்சம் காம்பேக்டான பாக்ஸ் தான். ஓவரால் ஃபுட் பிரிண்ட்னு பார்த்தா இன்றைக்குள்ள மோஸ்ட் ஃபோன்ஸோட சின்னதாக தான் இருக்குது. ஸோ இது டிவியை சுற்றி எங்கே வைக்கிறதுக்கும் பிரச்சனை இருக்காது, ஸ்பேஸ் ஒரு இஷ்யூவாக இருக்காது. எனக்கு Xiaomi இதை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நிறைய Xiaomi ப்ராடக்ட்ஸ் மாதிரி இதுவும் கொஞ்சம் ஆப்பிள் ஸ்டைலில் தான் இருக்குது. ஆப்பிள் டிவி மாதிரி டாப்பில் ஒரு சாஃப்ட் டச் ஃபினிஷ் வித் மீ லோகோ கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வெறும் பிளாஸ்டிக் தான். இங்கே இந்த காலுக்கு கொஞ்சம் ரப்பரைஸ் டெக்ஸ்சர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இல்லை. எனிவே, IO இன்புட் அவுட்புட் அப்படின்னு வரையில் ஒரு போர்ட், பவருக்கு ஒரு USB 2.0 போர்ட், ஒரு HDMI, அப்புறம் ஒரு ஆடியோ அவுட்புட் போர்ட். ஸோ பின்னாடி இந்த போர்ட்ஸ், முன்னாடி ஒரு இண்டிகேட்டர் LED. இதை தவிர எல்லாமே கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக க்ளீனாக தான் கொடுத்துருக்காங்க. சைட்ஸில் எதுவும் கிடையாது, டாப்பில் பாட்டமில் எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கூட ரொம்ப மினிமலாக தான் கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ், ஒரு ரிமோட், HDMI கேபிள், அப்புறம் வெறும் பவர் அடாப்டர். ஸோ அந்த ரிமோட் பற்றி பேசல, அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப Xiaomi டிவிஸோட ஒரு ரிமோட்ஸ்க்கு சிமிலராக இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. இங்கே இது வெஸ்டர்ன் மார்க்கெட்ஸ்க்காக பில்ட் பண்ணதுனால இதில் பேட்ச் வால் கிடையாது. ஸோ அந்த பட்டனுக்கு பதில் ஒரு ஆப் ட்ராவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக ஒரு 2 பட்டன் எக்ஸ்ட்ராவும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைவ் டிவி பட்டன், அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு டெடிக்கேட்டடாக ஒரு கீ. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இன்றைக்கி Mi டிவிஸ் எல்லாமே ஆண்ட்ராய்ட் டிவியோட வர Mi டிவிஸில் கூட நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் கிடையாது. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி பேசையில் ஆப் சப்போர்ட் பற்றி பார்ப்போம். இந்த Mi Box S அஃபிஷியலாக ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ். ஸோ பேசிக்காக இது Android 8 Oreo ரன் ஆகிட்டுருக்கு, டிவிக்காக பில்ட் பண்ண வெர்ஷன். ஸோ இதனால் இதில் Google Play Storeக்கு அஃபிஷியல் சப்போர்ட் இருக்குது. ஸோ என்னோடய ஃபேவரட் ஆப்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ், Amazon Prime, Hotstar இதெல்லாம் ட்ரை பண்ணேன். இதெல்லாமே மோஸ்ட்டாக அவைலபிளாக இருந்துச்சு. என்ன காரணத்துக்குன்னு தெரில, Amazon Prime இதில் அவைலபிளாக இல்லை ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஆனால் சைட் லோட் பண்ண முடிஞ்சது, வெறும் APKவாக இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சது. எந்த இஷ்யூஸும் இல்லை, எப்படி வேலை பார்க்கணுமோ அதே மாதிரி ஒர்க் ஆச்சு. ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கல நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளூடாக இருந்துச்சு. ஆனால் ஸ்பெக்ஸை பார்த்தா அது உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த Mi Box Sல உள்ள ஒரு குவாட் கோர் Amlogic சிப் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 Cortex A53 கோர்ஸ், 1.5 GHz ஸ்பீட் வரைக்கும் கிளாக் ஆகிருக்கு. இது கூட ஒரு Mali 450 MP5 GPU, அப்புறம் 2 GB RAM. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டாண்டர்ட் வச்சு பார்க்கல இது மொக்கையாக தான் இருக்குது, ரொம்ப பேசிக்காக தானே இருக்குது. பட் ஒரு ஸ்ட்ரீமிங் பாக்ஸ்னு வரையில் இதில் ஹீட்டிங்கோ, பேட்ரி கன்சர்வேஷனோ இதெல்லாம் பற்றி அவங்க கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஆன் பேப்பர் நம்ம பார்க்குற ஸ்பெக்ஸோட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். பட் அப்போ கூட இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பெக்ஸ் இங்கே தேவையில்லை. ஸ்ட்ரீமிங் பாக்ஸஸ்னு வரையில் நம்ம ஃபோன்ஸில் மல்டி டாஸ்க் பண்ணுற அளவுக்கு பண்ண போகிறதில்ல, அத்தனை ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதோட பேசிக் யூஸ் என்னவோ அதுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த சிப்பால் 4K HDR கான்டென்ட் கூட அவுட்புட் பண்ண முடியும். டால்பி டிஜிட்டல் ஆடியோக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஸ்லாம் இதை சப்போர்ட் பண்ணுதோ அந்த ஆப்ஸ்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு சில கேம்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப இன்டென்சிவாக இல்லாத வரைக்கும் நல்லா தான் ரன் பண்ணுச்சு. எஸ்பெஷலி இதில் எமுலேட்டர்ஸ் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எமுலேட்டர்ஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இங்கே ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இதில் ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு ப்ளூடூத் கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன கேமிங் பாக்ஸாக யூஸ் பண்ணி கூட விளையாட முடியும். அஃப்கோர்ஸ் இந்த Mi Box S கேமிங்காக பில்ட் பண்ணதில்லை. இதில் கேம்ஸ் விளையாட முடியும். பட் இப்போ ஒரு NVIDIA ஷீல்ட் மாதிரி இது கேமிங்கை மைண்டில் வச்சு பில்ட் பண்ணது கிடையாது.
ஸோ இப்போ ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுள் அசிஸ்டன்ட் பற்றி ஒரு செகண்ட் பேசுவோம். கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ரிமோட்டுக்கு டாப்பில் இருக்குது. வெறும்னு அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணால் அசிஸ்டன்ட் பாப்பப் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கிட்ட பேசலாம். ஸோ இது நான் என்னோடய NVIDIA ஷீல்டில் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி யூடியூப்பில் ஒரு வீடியோவை கேட்குறதோ இல்லைனா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வீடியோவை கேட்குறதோ அது எல்லாமே கொஞ்சம் வசதியாகவே இருக்கும். ஸோ இது அஃபிஷியல் ஆண்ட்ராய்ட் டிவி அப்படிங்கிறதுனால Mi Box Sல Chromecastடும் பில்டின்னாக இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனில் உள்ள கண்டென்ட்லாம் அந்த Mi Box யூஸ் பண்ணி இன்னொரு பெரிய ஸ்க்ரீனில் ஈஸியாக காமிக்க முடியும். Chromecastல நீங்கள் பண்ணுற அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாமே பெரிய பாசிட்டிவ்ஸாக இருந்திருக்கு. ஆனால் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயத்தை இப்போ பார்ப்போம். ஸோ இந்த Mi Box Sல வெறும் 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். அதில் ஒரு 5 GB தான் அவைலபிளாக இருக்குது. அது இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் பாக்ஸஸ்க்கு அதுதான் பார் ஃபார் கோர்ஸ்னு சொல்லுவோம். எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக அந்த சர்ப்ரைஸும் இல்லை. ஏன்னா இங்கே ஒரு USB போர்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வேணும்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்கே USB 3.0 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஈத்தர்நெட் போர்ட்டும் இங்கே கிடையாது. அது பேசிக்காக இந்த ஃபார்ம் ஃபேக்டர் சின்னதாக கொஞ்சம் ஆப்பிள் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட் டவுன் பண்ண மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் இங்கே வந்து 5 GHz வைஃபைக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் குவெஸ்டனுக்கு போவோம். இந்த Mi Box S வர்த்தா? வெல், கண்டிப்பாக வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது இது வந்து $59 யூஎஸில் விற்கிறாங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 4500 இந்தியன் ருபீஸ். இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப ஒரு கம்பெலிங்கான ப்ராடக்ட். இந்தியாவில் லான்ச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த பேட்ச் வால் அதெல்லாம் இல்லாமல் இதே மாதிரி ஆண்ட்ராய்ட் டிவியோட லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் Chromecastே 3400 வருது. ஸோ இங்கே பேசிக்காக அந்த Chromecast ஃபங்க்ஷனாலிட்டி ப்ளஸ் ஃபுல் ஆண்ட்ராய்ட் டிவி ஃபங்க்ஷன்ஸ் வெறும் 1100 அதோட அதிகமாக பே பண்ணால் கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு கண்டிப்பாக இது ரொம்பவே வர்த்தாக தான் தெரியுது. திருப்பி நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சைனாலேருந்து நிறைய டிவி பாக்ஸஸ் வருது. பட் அதெல்லாம் ஆண்ட்ராய்ட் டிவியோட வராது. ஷாமியோட சொந்த டிவி பாக்ஸஸ் சைனாவில் விற்கிறது ஆண்ட்ராய்ட் டிவியோட வரதில்லை. ஸோ இந்த Mi Box S ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் உள்ள ஆப்ஷன்ஸ் Fire TV ஸ்டிக் இது எல்லாத்தோடையுமே இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ட்ரீமிங்க்கு வந்து Chromecastோட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் ப்ரைஸிங் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸிங்கில் தான் வருது. ஸோ இதுதான் Mi Box S பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா வாங்குவீங்களா? அப்படி லான்ச் ஆச்சுன்னா என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். அந்த வீடியோக்கு பிடிச்சிருக்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ண முடியும்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதை சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.